மீடியாக்கள் முழுவதுமே பேசக்கூடிய இருக்கிறதுனா கெனிஷாவுக்கு வந்து அரப் கண்ட்ரியில் வந்து தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அது என்ன தண்டனையாக இருக்கும், எதுக்காக அப்படின்னு சொல்லி பரவலாக இருக்கு இல்லையா. அதில் வந்து நமக்கு கிடைச்ச தகவல் படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்த்தி குறித்து பேசும்போது ஆர்த்தியை வந்து கால்கள்னு சொல்லி போட்டது வந்து லாஸ்ட் வீடியோவில் பேசி யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கெல்லாம் வந்து அப்படியே உச்சந்தலேருந்து கால் வரைக்கும் கொதிச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா ஒரு குடும்ப பெண்ணை வந்து நீங்கள் தவறு செஞ்சுட்டு அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் சொன்னது ஏற்றுக்க முடியாது. ஆனால் இது அதான் சொன்னாங்களே, என்ன நீங்கள் அதான் உங்கள் லாங்குவேஜில் சொன்னால் எல்லாத்தையும் இறைவன் பார்த்துட்டு இருக்கிறான். என்னை பொறுத்திருக்கான் இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் இங்கே கர்மான்னு போடுறாங்க. பல பேர் வந்து கர்மா வேலை செய்யுது. அந்த மாதிரி என்னாச்சுன்னா, இந்த யாருடைய கண்ணீரும் வீண் போகாது. ஆர்த்தியோட கண்ணீர் வீண் போகலை. ஒரு குடும்பத்தையே பிரித்து 2 பிள்ளைகளை வந்து பிரித்து அப்பங்கிட்ட இருந்து பிரித்து அந்த பிள்ளைகளுடைய எவ்வளோ கண்ணீர், எத்தனை நாட்கள் அந்த பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கத்தோடு வந்து கண்ணீர் விட்டுருக்கான். இதான் சொல்லுவாங்க, முன்னாடிலாம் சொல்லுவாங்க வந்து ஒரு செயல் செய்தால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து கொஞ்சம் தாமதமாக இருக்கும். இப்போலாம் அப்படி கிடையாது, உடனே கணக்கை வந்து ஃபினிஷ் பண்ணும். இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. இதை வந்து ரவி மோகனும் மறுக்கவே இல்லை, அவர் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வந்து அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சபரிமலைக்கு மாலை போட்டார், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த ஐயப்பன் என்ன வேலை செய்கிறானா என்னன்னு தெரியல. ஒரு வேலை இங்கே என்னடான்னா வந்து கெனிஷாவுக்கு வந்து ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. எதுக்காகனா இந்த மாதிரி. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். ரவி மோகன் அவருடைய இந்நாள் காதலி கெனிஷா அவர்களுக்கு யூஏஇயில் ஏதோ தண்டனை பெற்றுள்ளார்ன்ற மாதிரி ஒரு செய்திகள்லாம் யூடியூப்பில் வலம் வருது. என்ன பின்னணி இது? ரவி மோகன் காதலின்னு சொல்லிட்டீங்க, வம்பு வந்து தொலை போகுது. அவரே இது வரைக்கும் காதலின்னு சொல்லலை, நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட மாதிரின்னு ஒன்றா சொல்லலாம். என்ன ஆனால் என்ன இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டிக்ளேர் பண்ணாமல் சொல்ல முடியாது இல்லையா. அவங்க இது வரைக்கும் அவர் வந்து டிக்ளேர் பண்ணலை. ஆனால் அவருடைய நடவடிக்கை வந்து டிக்ளேர் ஆச்சு, காதலி தான் கெனிஷா அப்படின்ற மாதிரி நடவடிக்கை. ரவி மோகனை எங்கேயுமே எனக்கு வந்து குறைச்சி பேசக்கூடாதுன்ட்டு எனக்கு ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு என்ன சொன்ன இந்த சூழல் சொல்லுவாங்களே, இந்த கடலில் இந்த நதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூழல் சொல்லுவாங்களே, அந்த சூழலில் சிக்கியிருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன், சரிங்களா. ஏன்னா நல்ல மனிதர், நல்ல குடும்பம் தான். ஆனால் சமீபத்தில் அவர் தேவையில்லாமல் வந்து மீடியாவை சந்தித்து ரொம்ப பொங்கினார். அதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. ஆனால் இப்போ என்ன நீங்கள் கேட்குறீங்கன்னா, எல்லாரும் வந்து மீடியாக்கள் முழுவதுமே பேசக்கூடிய இருக்கிறதுனா கெனிஷாவுக்கு வந்து அரப் கண்ட்ரியில் வந்து தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அது என்ன தண்டனையாக இருக்கும், எதுக்காக அப்படின்னு சொல்லி பரவலாக இருக்கு இல்லையா. அதில் வந்து நமக்கு கிடைச்ச தகவல் படி என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரையும் குறைச்சி பேசக்கூடாது. ஆனால் பட் கர்மான்னு ஒன்று இருக்குது இல்லை. இந்த கெனிஷா வந்து உங்களுக்கு தெரியுது, உங்கள் ஆர்வக்கோளாறு என்னென்னா, உங்கள் கண்கள் அலைப்பாயும் போது என்னவா இருக்கும், என்ன தண்டனை, எதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ஒரு மனசு கியூரியாசிட்டி இருக்குது. ஆமாம், கியூரியாசிட்டி இருக்குது. முதல்ல வந்து கேட்டினா, இது வந்து இந்த கெனிஷா என்னதான் ஊடகங்களை வந்து தன்னை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து புனிதவதியாக காட்டிக்கிட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா பார்வையாளர் மத்தியில் வந்து அவங்க மீதான பார்வை வந்து சரியாக இல்லை, தவறாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு மனமான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நபரை வந்து மனைவி கிட்ட இருந்து அபகரித்து கொண்டு வரதுன்னு ஒன்று இருக்குது. அவர் என்ன தான் வந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் இருக்குது, உங்கள் பிள்ளைகள் இருக்குதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிடணும், அதுதான் சரி. ஆனால் ஏதோ சொன்னாங்க, ஹீலரு அது இது இந்த ட்ரீட்மெண்ட்டு, இவர் உயிரை காப்பாற்றினாங்க, அதை காப்பாற்றினா இதை காப்பாற்றினா எல்லாம் சொன்னார். தற்கொலை எண்ணத்தில் இருந்தாங்க. இவங்களுக்குள்ள வந்து கேட்டால் ஒரே அழிச்சாட்டே இருந்தால், அதுக்குள்ளே அவங்க டைவர்ஸ் ஆகலை, அதுக்குள்ளே ஜோடி போட்டு போகிறது, சுற்றுறது, கோயிலுக்கு போகிறது, குளத்துக்கு போகிறது, அப்படியே வந்து புதிய மனமான தம்பதிகள் மாதிரி இவங்க வந்து சீன் போட்டது, இதெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு பிரச்சனையும் நடந்தது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது த்ரீஷாவோட பயணப்பட்ட அந்த கதையெல்லாம் இருக்குன்னா ஒரு பக்கம் அதையே இவங்க மேற்கோள் காட்டி பார்த்தீங்கன்னா அவருக்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை, அவரே சிஎம் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் பேசுறதுலாம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப பேச்சு இந்த பெண்கிட்ட, கெனிஷா கிட்ட. இது கடைசியில் என்னாச்சுன்னா, ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு ஆர்த்தி குறித்து பேசும்போது ஆர்த்தியை வந்து கால்கள்னு சொல்லி போட்டது வந்து லாஸ்ட் வீடியோவில் பேசி யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கெல்லாம் வந்து அப்படியே உச்சந்தலேருந்து கால் வரைக்கும் கொதிச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா ஒரு குடும்ப பெண்ணை வந்து நீங்கள் தவறு செஞ்சுட்டு அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் சொன்னது ஏற்றுக்க முடியாது. ஆனால் இது அதான் சொன்னாங்களே, என்ன நீங்கள் அதான் உங்கள் லாங்குவேஜில் சொன்னால் எல்லாத்தையும் இறைவன் பார்த்துட்டு இருக்கிறான். என்னை பொறுத்திருக்கான் இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் இங்கே கர்மான்னு போடுறாங்க. பல பேர் வந்து கர்மா வேலை செய்யுது. அந்த மாதிரி என்னாச்சுன்னா, இந்த இயற்கையான சுபாவம் ஒரு கட்டத்தில் நீதிமன்றம் சொல்லிச்சுக்கிட்டா ஆர்த்தி குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டும் தடை வச்சு, அந்த கோபமானது தான் கேட்டால் இருக்கிற இன்ஸ்டாவில் இருக்க அந்த ட்விட்டரில் இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டு அதை ஹேக் பண்ணிட்டாங்க, இதை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து
சீச்சி இந்த பழம் பிடிக்க இனிமேல் இவன் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி கிளம்பி போனாங்க. கிளம்பி போன வேகத்தில் அங்கே போய் இங்கே நீங்கள் இன்ஸ்டாவில் எவ்வளோ சீன் போடலாம் சரிங்களா, அங்கே போய் என்னாச்சுன்னா வந்து அந்த அரப் கண்ட்ரியில் போய் இவங்க ஏதோ வந்து பேசப்போக ஒரு பெண்ணை பேசப்போக அது தரக்குறைவாக வந்து வாக்குவாதமாகி இவங்க ரொம்ப தரக்குறைவாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா அந்த இசை நிகழ்ச்சியில் அது பங்கேற்ற இன்னொரு பெண்ணை வந்து இவங்க வந்து தரக்குறைவாக பேசிட்டாங்க. இல்லை அங்கே பார்வையாளராக வந்தவங்களா என்னன்னு தெரியல. அது மொத்தம் கேட்டால் வந்து அரப் கண்ட்ரியில் ஒரு பெண்ணை வந்து இவங்க வந்து தரக்குறைவாக பேசிட்டாங்க, ஆபாசமாக வந்து பேசிட்டாங்க, அப்யூஸ் பண்ணி பேசிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து தண்டனை வழங்கப்பட்டிருக்குன்றது தான் செய்தி பரவலாக இருக்குது. இதை வந்து ரவி மோகனும் மறுக்கவே இல்லை, அவர் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வந்து அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சபரிமலைக்கு மாலை போட்டார் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த ஐயப்பன் எதனா வேலை செய்கிறானா என்னன்னு தெரியல. ஒரு வேலை இங்கே என்னடான்னா வந்து கெனிஷாவுக்கு வந்து ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. எதுக்காகனா இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து அப்யூஸ் பண்ணி பேசுகிறார். சரி என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அரப் கண்ட்ரியில் வந்து பெரிய குற்றங்களுக்கு கொலைபாதக குற்றங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலையை வெட்டுறது உங்களுக்கு தெரியும் கேட்டால் பொது இடத்துல தூக்கு போடுறது, துப்பாக்கியில் சுட்டு சாகடிக்கிறது, இந்த மாதிரி தண்டனைகள்லாம் வந்து அரப் கண்ட்ரியில் வந்து உண்டு. அன்றைக்கும் இருக்குது இன்றைக்கும் இருக்குது பொது மத்தியில். இது வந்து கொலைபாதக செயலுக்கு குற்றங்களுக்கு. அதுக்கடுத்து ஒவ்வொரு குற்றங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் இருக்குது, ஒரு மெஷர்ஸ் இருக்குது. வந்து அடுத்த நிலை குற்றங்களுக்கு வந்து விரலை வெட்டுறது, கையை வெட்டுறது, இப்படி வந்து தண்டனைகள் வந்து வகை வகையாக இருக்குது. ஒரு கட்டத்து மேலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த கொலைபாதக செய்தால் அந்த பிளட் மணின்றதெல்லாம் இருக்குது. அந்த பிளட் மணின்றதை கொடுத்துட்டாங்கன்னா வந்து சம்மந்தப்பட்டவர்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிளட் மணி கொடுத்தா அது தப்பிக்கலாம். இது வந்து கொலைபாதக குற்றங்களுக்கு. அடுத்த கட்டமாக கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, இது போன்ற விஷயம். இப்போ அடுத்த இவங்களுடைய குற்றம் என்னன்னு கேட்டால் வந்து அப்யூஸ் பண்ணி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை வந்து அப்யூஸ் பண்ணி பேசிட்டோம். இதுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்ட தண்டனை விவரம் வந்து வரல. ஆனால் குற்றம் வந்து சாட்டப்பட்டது. இப்போ அவங்கள கைது பண்ணிட்டாங்களா? கைது பண்ணலை. ஆனால் வந்து கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ அந்த தண்டனை விதிச்சிட்டாலே அந்த நாட்டை விட்டு வெளியே வர முடியாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அங்கே வந்து நீங்கள் வந்து இப்போ அங்கே போய் சிக்கிட்டீங்க. நீங்கள் இங்கே இருக்கலாம், அங்கே வந்து உங்களுக்கு வந்து இன்னும் குற்றம் தண்டனை வந்து அறிவிக்கலை சரிங்களா. அது என்ன தண்டனைனா அந்த தண்டனையை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரணும். அது சிறை தண்டனையாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற அதுக்கு நீங்கள் வந்து கெனிஷாவுடைய பார்வையாளர்லாம் வந்து அவங்களுக்கு வந்து துப்பாக்கியில் சுட போகிறாங்களா, இல்லை வந்து முச்சதியில் வந்து தூக்கில் தொங்கிட போகிறாங்களான்ற அந்த பயம்லாம் தேவையில்லை. இது வந்து சாதாரண குற்றம் தான். அந்த சாதாரண குற்றமும் பார்த்திங்கன்னா அவங்க தண்டனை அறிவித்தா தான் அது என்னன்றது விவரம் தெரியும். தண்டனை இன்னும் அறிவித்த மாதிரி செய்தி எதுவுமே இல்லை, தகவல் வரல. ஆனால் குற்றவாளி யுஏஇ நிர்வாகம் வந்து இவங்களை வந்து குற்றம் வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு இருக்குது. அடுத்த கட்டம் என்னன்றது இனிமேல் தான் தெரிய வரும். அந்த தண்டனை அறிவிச்சா பிறகு தான், அந்த தண்டனை இவங்க முடித்த பிறகு தான் வெளியே வரும். ஒருவேளை 6 மாதம் சிறைன்னு கொடுக்குறாங்களா, 1 வருஷம் சிறைன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சிங்கன்னா அவ்வளோதான், அந்த தண்டனை அறிவிச்சு தான் வரணும், அனுபவிச்சு தான் வரணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற செய்தி. இது வந்து பரவலாக மக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படுதுன்னா, இது கர்மா, யாருடைய கண்ணீரும் வீண் போகாது. ஆர்த்தியோட கண்ணீர் வீண் போகலை. ஒரு குடும்பத்தையே பிரித்து 2 பிள்ளைகளை வந்து பிரித்து அப்பங்கிட்ட இருந்து பிரித்து அந்த பிள்ளைகளுடைய எவ்வளோ கண்ணீர், எத்தனை நாட்கள் அந்த பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கத்தோடு வந்து கண்ணீர் விட்டுருக்கோம். இதான் சொல்லுவாங்க, முன்னாடிலாம் சொல்லுவாங்க வந்து ஒரு செயல் செய்தால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து கொஞ்சம் தாமதமாக இருக்கும். இப்போல்லாம் அப்படி கிடையாது, உடனே கணக்கை வந்து ஃபினிஷ் பண்ணும். இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. ஆனால் சார் இந்த விஷயத்தில் ஆர்த்தி அவர்களை கால்கள்னு சொல்லிட்டு கடைசி காணொலியில் கெனிஷா வந்து பேசியிருந்தாங்க. ஆர்த்தி தரப்பு இதில் எந்த வித நடவடிக்கையும் எதுக்காமல் இருந்தாங்க? இல்லை எதுத்தாங்க, நீதிமன்றத்தை வழியில் எடுத்தாங்க. அதுவும் அவங்க இப்போது ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு காணொலி மூலமாக பேசுகிறதோ அல்லது ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக சாடாமல் அவங்க பொதுவான ஒரு கருத்தாக வந்து சொல்கிறாங்க. ஒரு பொதுவான கருத்தாக வந்து கேட்டிங்கன்னா வந்து என் பிள்ளைகளுக்காக நான் வாழ்வது, அவங்க பிள்ளைகளை சார்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை சார்ந்து கடுமையாக சாடலை. இப்போ கெனிஷா குறித்தோ அல்லது ரவிமோகன் குறித்தோ கடுமையாக சாடவே இல்லை. ரவிமோகன் கூட பார்த்திங்கன்னா ஆர்த்தி குறித்து கடுமையாக சாடலை. ஆனால் இந்த கெனிஷா வந்து போட்டது வந்து ரொம்ப அதீதமானது. எப்படி வந்து ஒரு ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கால்கேல்னு எப்படி சொல்ல முடியும்? 1000 பிரச்சனை இருக்குங்க, 15 வருஷம் வாழ்ந்தாச்சுங்க, 2 பிள்ளைகள் இருக்குங்க, அவங்களுக்குள்ள நாளைக்கு எப்படி வேணாலும் போயிடுவாங்க. நீங்கள் வந்து மூன்றாவது நபர் தான் இங்கே எப்படி இருந்தாலும் சரியா. அப்போது வந்து ஆர்த்தி குறித்து போட்டது வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியிலேயே வந்து இப்போ பாருங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா கர்மா வேலை செய்யுது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனசை நோக்க. ஏன்னா 2 பிள்ளைகளுடைய கண்ணீர் சார், அந்த அம்மாவுடைய கண்ணீர், 2 பிள்ளைகளோட கண்ணீர். இதை தாண்டி இன்னொரு குடும்பம் வந்து ரவிமோகனுடைய அவங்க தாயார், அவங்க தந்தையார் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து கெனிஷாவுக்கு ஆதரவாலாம் இல்லை. அதுதான் உண்மை. இவங்க 2 குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கலாம் ஒரு வேலை. யார் ஆர்த்தி குடும்பத்துக்கும், ஆர்த்தி குடும்பம்னா என்ன,
அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ரவிமோகன் அம்மா அப்பாவுக்கு பேச்சுவார்த்தை இல்லாமல். ஆனால் ரவிமோகன் செய்ததை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து சரின்னு சொல்ல ஏற்றுக்கல. அதுவும் குறிப்பாக வந்து இந்த பெண்ணை வந்து ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு. இப்போ தானே கடைசியாக போகும்போது சொல்கிறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எட்டி வச்சார் என் முதல் கணவர், என் கர்ப்பம் கலைஞ்சி போச்சு. இதெல்லாம் எப்போ சொல்கிறேன்? இப்போ தானே சொல்கிறேன். இவங்க கல்யாணம் ஆனதே தெரியாது. இது முன்னாடி இது தான் கல்யாணம் ஆனதும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்ததாலும் சொல்லவே இல்லையே. கடைசியாக நீங்கள் அனுதாபத்தை திரட்டுறதுக்காக நீங்கள் போகிறப்போ நான் கேட்டால் நான் இப்படி அப்படி சொல்லிட்டு கடைசியில் இங்கே போய் அங்கே போய் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பகுதியில் நடந்த விஷயம் சொல்கிறவங்க சிரிக்காதீங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கேட்குறதுக்கு. சிரிச்சின்னே சொல்கிறாங்க. ஒருத்தர் என்ன செஞ்சான், அடுத்த வீட்டு பொருளுக்கு ஆசைப்பட்டு வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா கட்டிகிட்டு இருக்கிற ஒரு பகுதி. நல்லா கவனிங்க, இது அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா வந்து டெவலப் ஏரியா ஆகிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் ஒரு திருடன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஒரு வீடாக நோட்டம் விட்டு வரான், இரவு இருட்டு ஃபுல்லாக. அப்போ அவனை செய்கிறான், எகிரி குதிச்சு என்ன செய்கிறான், நேராக போகிறான். வந்து அந்த வீட்டில் யாரும் இல்லை, பூட்டு தொங்கிட்டு இருக்கு. அந்த பூட்டையும் உடைச்சிட்டான். வீட்டில் இருக்கிற அந்த நகையெல்லாம் எடுத்து என்ன செய்யறான், பாக்கெட்டில் வச்சு நிரப்பிக்கிட்டான். இந்த பாக்கெட்டு அந்த பாக்கெட்லையும் மேல் பாக்கெட்டு இந்த பாக்கெட் அந்த எல்லாத்தையும் நிரப்பிக்கிட்டான் செய்யறான். வந்தவன் கேட்டால் வந்த வழியாக போகாமல் செஞ்சுட்டான். அங்கேருந்து பக்கத்து இன்னொரு வீட்டுக்கு எகிரி குதிச்சு போகலான்னு சொல்லிட்டு அங்கே குதிச்சு இங்கே குதிச்சு இருட்டில் குதிக்கும் போது நான் செஞ்சுட்டான். இந்த உரக்கிணறு சொல்லுவாங்கல்ல, இந்த உரக்கிணறு வந்து செப்டிக் டேங்க் மாதிரி இருக்கும். இந்த டேங்க் கிணறு, அந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க கிணறு. அந்த ஒரு உரை மட்டும் இருக்கும். இவன் இங்கே குதிச்சு அங்கே குதிச்சு இருட்டில் குதிக்கும் போது என்ன செஞ்சான், அங்கேருந்து இன்னொரு வீட்டுக்கு குதிச்சான் பாருங்க. அங்கே போய் குதிக்கும் போது செஞ்சான், அந்த கிணத்துக்குள்ள போயிட்டான் ஃபுல்லாக. இது இரவு, மிட் நைட்டு இரவு வந்து பார்த்தீங்கன்னா இருட்டில் போய் அங்கே குதிச்சு போயிட்டு நேராக அது உள்ள போயிட்டோம். அவ்வளோதான், தண்ணியில் போய் உள்ள போய் சொல்லிக்கிட்டு ஒரு 2 நாள் கழித்து அந்த வீட்டுக்கு வந்தவங்க தண்ணியில் ஏதோ ஒரு துர்நாற்றம் வருது அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் காணப்படுறது. அது ஒரு பக்கம் தேடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிணத்தை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிணத்துல ஏதோ ஒன்று மிதக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவனை வந்து இந்த இதெல்லாம் போட்டு கயிறு கட்டி ஏதோ பாதல் போட்டு எடுக்கும்போது பணத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா நகையோடு வந்து வெளியே எடுத்தாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அடுத்த பொருளை அபகரிக்கும் போது சில நேரங்களில் இந்த மாதிரி நடக்கும். நீ அங்கே தப்பிச்சு இங்கே தப்பிச்சு, பெங்களூரில் தப்பிச்சு, கோவாவில் தப்பிச்சு, தமிழ்நாட்டில் தப்பிச்சு. இங்கெல்லாம் என்னன்னு கேட்டால் வெறும் தடை உத்தரவு தான், ஆர்த்தி குறித்து பேசுறதுக்கு தடை. ஆனால் அங்கே பேசுறது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்போவே வந்து உங்களுக்கு அபராதம்ன்றது தண்டனை. அபராதமான்றது இனிமேல் தான் தெரியும். சரிங்களா? தண்டனை அறிவிச்செல்லாம் முடிஞ்சிச்சுல்ல. நீங்கள் ஒரு தண்டனை நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு குற்றம் செய்திங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே வந்து உங்களுக்கு தடை தான், பேசுறதுக்கு தடை தான் வச்சாங்க. ஆனால் அங்கே என்ன செஞ்சாங்கன்னா உங்களை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நீங்கள் குற்றவாளி. இன்னைக்கு கெனிஷா யுஏஇ நிர்வாகத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி அப்படி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் சொல்கிறது கர்மா என்பது. இதை நான் மகிழ்ச்சிக்காக நான் வந்து இதை பங்குறேன். இப்போ தான் திரும்ப நான் இதே இடத்துல நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறதுன்னு கேட்டால், யாருடைய கண்ணீருக்கும் ஆளாகாது. வாழ்க்கை ஒரு முறை, ஒரு முறை பிறப்பு, ஒரு முறை இறப்பு. கண்ணீரோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம இறந்து போய்ட்டு நம்மளை மறந்து கூட போட்டோம் சார். மக்கள் மறந்து போட்டோம். இப்படி ஒருத்தன் வாழ்ந்தான் செத்துட்டான், நம்மளை மறந்து கூட போகலாம். ஆனால் ஐயோ அவனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அதாவது மனம் குமுறி திட்டுறது இருக்குல்ல, அவனால் நான் இந்த கதி ஆகிட்டேன். நம்ம இறந்து போன பிறகு ஒரு 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு இவ்வளோ ஒரு மோசமான ஒருத்தர் இருந்தான், ஆனால் நம்மளை நல்லவன் கூட சொல்ல வேணாம், இவ்வளோ ஒரு மோசமான ஒருத்தர் தான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலத்துக்கும் கண்ணீர் தானே. இப்போ எப்படி பார்த்தாலும் வந்து கிட்டத்தட்ட வந்து ரவிமோகன் பிரித்தது. இன்றைக்கி வந்து சபரிமலைக்கு போகலாம், சன்னியாசியாக போகலாம், என்னவா போகலாம். ஆனாலும் ஒரு குடும்பத்திலேருந்து பிரித்தது யார்? அப்போ அவருக்கு அறிவு இல்லையா? குழந்தையான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குற. குழந்தையார் சொல்லி நீ கேட்டுருக்கணும்ல அந்த வார்த்தை. ஏன் உனக்கு அறிவு இல்லை? நீ குழந்தையா? நீ அங்கே 2 பிள்ளைகள் உனக்காக இருக்குது, போயா அப்படி சொல்லி துரத்தி விட்டுருக்கணும்ல. யார்? கெனிஷா. ஆனால் நீ செய்யலையே. ஆனால் வேலைக்கு போகும்போதுன்னா அவருக்கு என்ன ஒன்றும் தெரியாது, அவர் என்ன குழந்தையான்னு சொல்லி கேட்டால் நம்ம இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஏதாவது நம்ம எக்கத்தப்பா சொன்னோம் அது ஆபாசமாக போயிடும். நம்ம அது பேச தயாராக இல்லை. நீங்கள் குழந்தை மாதிரி தானே அவர் வச்சுருந்தீங்க இல்லையா? அதனால் இதெல்லாம் நம்ம பேசணும்னா அப்புறம் தப்பாயிடும், இது ஆகிடும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்டனை வழங்கப்பட்டதுன்னு கேட்டால் யுஏஇ நிர்வாகம் வழங்கியிருக்கு. சரிங்களா? ஆர்த்தி தொடர்ந்த வழக்காகட்டும், விவாகரத்து வழக்கு, இதெல்லாம் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து அந்த நீதிமன்றம் ஒரு பெண் குறித்து அவதூறாக பேசுறதுக்கு அங்கே தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்த்தி தொடுத்த வழக்காக இருக்கட்டும், ரவிமோகன் தொடுத்த வழக்காகவும் இருக்குது. இந்த வழக்குக்கு அந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லை. சில பேர் அதை விட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன சார் இங்கே கேஸ் நடந்தது, அங்கே எப்படி சார்? அங்கே நடந்தது, அங்கே உள்ள ஒரு பெண்ணை வந்து
அவமானப்படுத்தி பேசினாங்கன்றதுக்காக அந்த யுஏஇ அரசு நிர்வாகம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்டனையை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான். இந்த வழக்குகளுக்கு அந்த வழக்குக்கு தொடர்பு கிடையாது. சார் பல்லர்களை தெளிவாகும். நேரத்துக்கு நன்றி சார்.